தெரியாத ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போது நம்மக்கிட்ட மரியாதையோட வாங்க போங்க போட்டு பேசணும் நம்ம எதிர்பார்ப்போம். அதே கான்செப்ட் தான் ஜெர்மன் மக்களும் உங்ககிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. ஜெர்மன் மொழியில் 3 டைப்ஸ் ஆஃப் யூ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யூ இஸ் டூ. டூ எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு இன்ஃபார்மலான கன்வர்சேஷன் நடக்கும்போது யூஸ் பண்ணணும். அது என்ன இன்ஃபார்மலான கன்வர்சேஷன்? ஸோ பேசிக்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போதோ இல்லை உங்களோட சேம் ஏஜ் குரூப் இல்லை சின்ன வயசு பசங்க கிட்ட பேசும்போதோ நீங்கள் ஒரு இன்ஃபார்மலான கன்வர்சேஷன் நடத்துகிறீங்க. அந்த கன்வர்சேஷன் அப்போது அவங்கக்கிட்ட பேசுகிற பர்சன் வந்து உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்க மாட்டாங்க, வாங்க போங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, வா நீ அப்படி தானே பேசிப்போம். ஸோ அந்த மாதிரியான கன்வர்சேஷனில் நீங்கள் டூ யூஸ் பண்ணணும். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வியூ இஸ் கால்ட் இயர். இயரும் வந்து இன்ஃபார்மலான கன்வர்சேஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் டூக்கும் இயருக்கும் என்ன வித்தியாசம்னா டூ இஸ் சிங்குலர், இயர் இஸ் ப்ளூரல். விச் மீன்ஸ் நீங்கள் ஒருத்தர்கிட்ட தான் பேசுகிறீங்கன்னா டூ யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க ஆனால் அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் கேங் கூட பேசுகிறீங்க இல்லை ஒரு குரூப் ஆஃப் குட்டி பசங்க கிட்ட பேசுகிறீங்கன்னா இயர் யூஸ் பண்ணணும். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வியூ இஸ் சி. ஜி எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃபார்மலான கன்வர்சேஷன் நடக்கும்போது யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அ ஃபார்மல் கன்வர்சேஷன் ஆர் ஒரு இன்டர்வியூ, மேபி உங்கள் பெரிய சுப்பீரியர் பாஸ் கிட்ட பேசும்போது, யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட பேசும்பொழுது, உங்களோட வயசில் மூத்தவங்க கிட்ட பேசும்பொழுது, ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போகும்போது ஒஃபிஷியலான இடத்துலலாம் ஜி யூஸ் பண்ணி தான் பேசணும். ஜி வந்து சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஆள் உங்கள் முன்ன நின்னாலும் சரி, நிறைய பேர் நின்னாலும் சரி, அவங்க எல்லாரையும் மரியாதையோட அட்ரஸ் பண்ணணும். ஃபார்மலான கான்டெக்ஸ்டில் பேசணுன்னா யூ கேன் யூஸ் சி. ஜி சம்மந்தமாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனி வரேன், ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் இறங்குறேன். ஏர்போர்ட்டில் வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் நடக்குது. ஸோ அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஆஃபீஸர் உட்காந்து என்னுடைய பாஸ்போர்ட், வீசா, எதனால் நான் இந்த நாட்டுக்குள்ளே இப்போ வரேன்னு எனக்கு கேள்வி கேட்டுன்னு இருக்கும்போது நான் அவருக்கு ஒரு பதில் சொல்லும் பொழுது டூ யூஸ் பண்ணி பதில் சொல்லிட்டேன். உடனே அந்த ஆஃபீஸர் என்னை கரெக்ட் பண்ணார், டூ சொல்லாதீங்க ஜி சொல்லுங்கன்னு. ஸோ அப்போவே நான் என்னுடைய லெசன் கற்றுக்கினேன். இந்த ஊர் மக்கள் மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நேரத்தில் லைட்டாக மொக்க வாங்கின மாதிரி இருந்தாலும் இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங் லெசன். எப்படி நம்ம வந்து மற்றவங்க கிட்ட மரியாதை எதிர்பார்ப்போமோ அதேமாரி தான் இந்த ஊர் மக்களும் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம வேறு நாட்டிலேருந்து வரோம்னா இந்த மாதிரி குட்டி கல்ச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். பை பை.